இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. கிரானைட் வழக்கில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் நிர்மல்குமார் மதுரை மாவட்டம் மேலூரில் பேட்டி. நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு இயற்கை வளங்களை கொள்ளையடித்தார்களோ இந்த அரசு ஒரு துளியும் மன்னிக்காது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. யார் யாரெல்லாம் இயற்கை வளங்களை கொள்ளையடித்தார்களோ இது எல்லாருக்கும் தான். நம்ம ஆட்சியில இவங்க 2 பேரும் செஞ்சதான். அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி அவருடைய பேராசையின் காரணமாக தான் பல இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. ஸோ இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்கள் மீது எந்த தயவுதாட்சியும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும். மாநிலத்தின் வரி வருவாயில் உள்ள கசிவுகள் அடைக்கப்பட்டு வருவாய் மீட்டெடுக்கப்படும். கடந்த ஆட்சி காலத்தில் ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் முடிவு செய்வார் என்றும் அமைச்சர் மரிய வில்சன் பேட்டி. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்க வலியுறுத்தி நாளை கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக மாணவரணி அறிவிப்பு. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் மு. வீரபாண்டியன் வலியுறுத்தல். மறைந்த இயக்குநர் பாக்யராஜ் உடலுக்கு அரசு மரியாதை. 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் உடலுக்கு அமைச்சர்கள் என். ஆனந்த், ராஜ்மோகன் அஞ்சலி. பன்முக வித்தகர் இயக்குநர் பாக்யராஜுக்கு பிரியா விடை. தாவேகா ஆட்சியில் நடைபெற்ற முதல் சட்டப்பேரவை கூட்டம் சட்டமன்றமா சினிமா தியேட்டரா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், இது சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துடைய தரத்தையே நம்முடைய ஆளுங்கட்சியினர் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக எழும் புகார்கள் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. விசிக தலைவர் திருமாவளவன் திருச்சியில் பேட்டி. பொறுப்பை முதலமைச்சர் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய தோழருக்கு வழங்கியிருக்கிறார் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார். அது உட்கட்சி அது உட்கட்சி அவங்க கட்சி விவகாரம். அதில் இது அரசு பதவிதான் என்றாலும் கூட அந்த அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. இதனால் எந்த பாதிப்பும் நேரப்போவதில்லை என்ற கருத்தை அவர் வலியுறுத்தியிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் மக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுக்கடைகளை மூடக்கோரி போராட்டம். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் பொதுமக்களும் இணைந்து ஆர்ப்பாட்டம். ராமநாதபுரத்தில் காணாமல் போன 5 வயது சிறுமி பக்கத்து வீட்டு கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை. அமைச்சர் ராஜு குழந்தையின் உடலை நேரில் பார்வையிட்டதோடு குழந்தையின் பெற்றோருக்கு ஆறுதல். திருப்பூர் அருகே யூடியூப் பார்த்து வீட்டிலேயே கணவரும் மாமியாரும் இயற்கை முறை பிரசவம் பார்த்ததில் இளம்பெண் உயிரிழப்பு. தொடர் ரத்தப்போக்கு காரணமாக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் ஊத்துக்குளி போலீசார் விசாரணை.
கோத்தகிரி அருகே பலாமரத்தில் ஏறி பழங்களை சுவைக்கும் காட்டு யானை. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே அதிவேகமாக காரை ஓட்டிச் சென்று விபத்தை ஏற்படுத்திய பெண். விபத்தில் இளைஞர் பல அடி உயரத்திற்கு தூக்கி வீசப்பட்ட பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் கே பிரிவு லீக் ஆட்டத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்து சிறப்பாக மீண்டு வந்த காங்கோ அணி உஸ்பெகிஸ்தானை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. ஜப்பானில் சுமார் 6.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கியதால் அச்சமடைந்து வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள். வெனிசுலாவை உலுக்கி எடுத்த நிலநடுக்கம். கால்பந்து வீரரின் மனைவி மகளை பாதுகாத்து தன் உயிரை இழந்த சோகம். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் இடையேயான மோதல். 6 பயங்கரவாதிகள் 4 பாதுகாப்பு படையினர் என மொத்தம் 10 பேர் உயிரிழப்பு. அமீர் ஜாங்கு ரோஸ்டன் சேஸ் அபார ஆட்டம். இலங்கை அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் முதல் இன்னிங்ஸில் 626 ரன்கள் குவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ஜே பிரிவு லீக் ஆட்டம். ஜோர்டானை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய அர்ஜென்டினா அணி.